வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஈரோடு பெயர் வந்த காரணம் மகாபெரியவாளின் விளக்கம். மெக்சிகோ நகரம் பத்தி பார்த்துருக்கோம், கலிஃபோர்னியா பத்தி பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற ஈரோடுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு மகாபெரியவா விளக்கம் சொல்றார். அந்த விளக்கத்தை பத்தினது தான் இந்த பதிவு. ஈரோடுன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்னை வணங்க வந்த ஒருவரை ஊர் பேர் விசாரித்தார் மகாபெரியவா. ஈரோட்டை சேர்ந்தவர் என்று தெரிந்தது. உங்க ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. வந்தவருக்கோ தெரியவில்லை. சரி, உங்க ஊர் சுவாமி பேர் என்ன அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. ஏதோ வித்தியாசமா இருக்கும், மறந்து போச்சு அப்படின்னு சொன்னார் வந்தவர். ஆர்த்திர கபாலீஸ்வரர்னு பேரோ அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னார் வந்தவர். ஆர்த்திரம்னா ஈரம், கபாலம்னா மண்ட ஓடு. ஈர ஓட்டை கையில வச்சுட்டு இருக்கிறதால சுவாமிக்கு அந்த பேரு. பிரம்மாவோட 5 தலையில ஒரு தலைய சிவபெருமான் திருகி எடுத்ததுனால பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டு சிவனோட கையிலேயே கபாலம் ஒட்டின்றது. திருகி எடுத்ததுனால ரத்தம் சொற்ற ஈரத்தோட கூடிய ஓட்டை கையிலே வச்சுட்டு இருக்கிற சுவாமிய கொண்ட ஊர் ஈரோடு என்றார். ஈரம் பிளஸ் ஓடு, ஈரோடு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.